அந்த அம்மா ஆனால் எங்கே வந்துக்கிட்டு இருக்கு? பின்னாடி இருக்கிற சொல்லுங்க, எங்கே வந்துகிட்டு இருக்கு? சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கு, ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் அந்த அம்மா சபைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பாஸுக்கு கூட அந்த அம்மாவை விடுதலையாக்க முடியல. ஏன் முடியல? 18 வருஷமா அந்த அம்மாவை என்ன செய்ய முடியல. ஆனால் அந்த அம்மா எங்கே வந்துருச்சு அப்படின்னா என்ன மேட்ரு? ஒருவேளை இங்கே நடத்துறவங்க உன்னை விடுதலையாக்க முடியல, அதுக்கு ஏற்ற வல்லமை இல்லை, அது ஒருவேளை அதை கண்டுக்கல, அதில் அக்கறை செலுத்தலை அப்படின்னா, நீ உண்மையோட, நீ வாஞ்சையோட, நீ அந்த இயேசுவை எதிர்பார்த்து உள்ள வரும் பொழுது அந்த இடத்துல இயேசு வருவார். அன்னைக்கு ஆண்டவர் எந்த சர்ச்சுக்கு போனோன்ட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது எந்த சர்ச்சுக்கு போனோம்? இந்த 18 வருஷமாய் கூனியாக இருக்கிற சர்ச்சில் இயேசுநாதர் நுழைஞ்சிட்டார். எடுத்தவங்க வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு. எதை கொண்டு? வியாதி இல்லை. என்ன இல்லை? வியாதி இல்லை. சில நேரங்களில் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் வியாதின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறோம்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயும் குணமாகாமல் விட்டுறோம்ல. எவ்வளோ மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரை போடுற நேரத்தில் அதுக்கு விடுதலை வருது. பிறகு அது என்ன செய்யுது? அது என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அது வியாதி இல்லை, உன்னை பலவீனப்படுத்தும் ஆவி. என்னதுங்க? உன்னை எலும்பாதபடிக்கு, வளர்ச்சி அடையாதபடிக்கு, எவ்வளோ ஓடினாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பொத்தலான வழியில் போகிற மாதிரி இருக்குதுல்ல, அது உன் கஷ்ட காலம் இல்லை, அது ஒரு உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டு. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சொகுசா வாழ்றான். நான் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல? ஆவி, உன்னை தரித்திரத்தில் கட்டி வைத்திருக்கிற ஆவி. இன்னைக்கு அதுல இருந்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை என்ன பண்ண போற அப்படின்னா விடுதலையாக்க போகிறேன். இன்னைக்கு இந்த அம்மா விடுதலையாச்சா இல்லையா? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதுல இருந்து போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால். இப்படி சொல்லுங்க, கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு நோ பாஸ்டர், நோ எல்டர்ஸ். ஹலோ, சர்ச்சில் இருக்கிற மூப்பரோ, சர்ச்சில் இருக்கிற ஊழியரோ, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரோ என்ன செய்யலையாங்க? சர்ச்சில் யாரை பார்க்க வரணும்? இன்னைக்கு தலைப்பு இதுதான், உன்னை விடுதலையாக்கப்படுகிறதுக்கு. ஒரு நாள் பேசுவேன், சர்ச்சில் பாஸ்டர் தான் பார்க்கணும், பாஸ்டர் தான் முன்மாதிரினுவேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட சொல்றது என்னன்னா, உன்னை நீ சீர்படுத்திக்கொள். உன் ஆராதனை நேரம் வீண் கழிக்கக்கூடாது. கனெக்ட் ஆயிடணும். கனெக்ட் ஆகாமல் இருந்தது தான் ப்ராப்ளம். கனெக்ட் ஆகிட்டா ஒன்று தான் தெரியும், நான் தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்தை இயேசு தம் வல்லமையினால நிரப்புகிறாருன்னு. ஆனால் நீ ஆராதனையில் இணையாமல் இருந்தால் பல சிந்தனை வரும். என்ன பாட்டு பாடுற? போன வாரம் டிவியில் சூப்பரான ஒரு பாட்டு, இதெல்லாம் விட்டுற. இதெல்லாம் எப்போ வரும்? எப்போ நீ கனெக்ட் ஆகலையோ அப்போ தான் வரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கனெக்ட் ஆகிடணும். கர்த்தரோட என்ன செஞ்சிடணும்? உள்ளே வந்த உடனேவே உன் சுயத்துக்கு, உன் மாம்சத்துக்கு, உன்னுடைய பெருமைக்கு நான் அப்படி இப்படி எல்லாத்தையும் மூட்டை கட்டி சாதாரண பூட்டில் போடக்கூடாது. திண்டுக்கல் பூட்டு அதில் போட்டு பூட்டி வச்சுட்டா நீ போகும்போது வெறுமையாய் போக மாட்டாய், விடுதலை பெற்றவர்களாக. இயேசு அவள் மேலே, இயேசு சொல்லுங்க, இயேசு அவள் மேலே
வாசி. அவள் மேல். அவள் மேல். வெரி குட். இதுதான் தேவை. நான் என்ன சொல்றேன்னா அதை பர்டிகுலரா வாசித்தாலே போதும். என்னோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வாசிக்கிறவங்க, அவள் மேல். வாசிக்கிறவங்க என்னோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு மனம். அதுதான் ஒரு மனம். இப்ப பாருங்க, வாசிப்பா. அவள் மேல். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். தமது கைகளை. தமது கைகளை. அந்த அம்மா ரெகுலரா பாடு நேரத்தில் இயேசு வந்து, இன்னைக்கு எனக்கு விடுதலை ஆகாதா, இன்னைக்கு நான் விடுதலையோட போக மாட்டேனா, இன்னைக்கு நான் சுகமா போக மாட்டேனா, இன்னைக்கு என் பாவம் நீக்கி நான் பரிசுத்தமா போக மாட்டேனா, இன்னைக்கு என் வியாதி நீக்கி நான் பரிசுத்தமா போக மாட்டேனா, இன்னைக்கு என் தரித்திரம் நீங்கி நான் விடுதலையோட போக மாட்டேனா என்று ஒவ்வொரு நாளும் வந்த அந்த சகோதரிக்கு கையை அவ மேல வச்ச உடனே அவள் நிமிர்ந்து. இல்ல அதுல ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் சொன்னேன். அவர்கள் அப்படின்னா இயேசு மட்டும் இல்ல, இயேசுவோடு சேர்ந்து பரலோகத்தில் இருக்கிற எவர்லி ஃபாதரும் அங்க இறங்கி வந்துட்டார். பரலோக தகப்பனும் அங்க என்ன செஞ்சிட்டாருங்க, அந்த தேவன் இறங்கி வந்துட்டார். பரிசுத்த ஆவியானவரும் அவரோட கனெக்ட் ஆயிட்டாங்க. விடுதலை கொடுக்கறதுக்கு பாருங்க, அந்த அம்மா சபைக்குள்ள வந்துகிட்டு இருக்குது, உண்மையாய் வந்துகிட்டு இருக்குது, நிமிர முடியல, பாடோட வந்துகிட்டு இருக்குது, பிரச்சனையோட வந்துகிட்டு இருக்குது. எனக்கு இன்னைக்கு விடுதலை ஆகாதா, நான் இன்னைக்கு சுகமா போக மாட்டேன் வந்த கைகளை அலோ என்ன பண்ணாங்களாம் வைத்தார்கள். வைத்தார் அப்படின்னு சிங்கல்ல போடல, வைத்தார்கள். ஒத்தையில போட்டிருக்கு, படி திருப்பி. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். வைத்தார். அல்லேலூயா. என்ன செஞ்சாரு? சரி, சிங்கல்ல தான், ஒத்தையில தான். ஆனாலும் பரலோக தேவன் அவரை ஹேண்டில் பண்றார். அல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் விடுதலை ஆகல. அன்னைக்கு தேவ ஆலயத்துக்கு உள்ள அங்க போகிறதுக்கு கர்த்தர் தான் சித்தம் கொண்டார். கரங்களை தட்டி கையை அவ மேல வச்ச உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உடனே அப்படின்னா என்ன? எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? பாதி பேர் கையை தூக்க மாட்டீங்களே. ஏதோ ஒன்றுத்தில் கட்டப்பட்டு தானே இருக்கிற நீயும் பிரதர், ஏதோ ஒன்றுத்தில் கட்டப்பட்டு தானே இருக்கிற. ஒன்று சொல்கிறேன், நீ ரெகுலராய் என்ன நடந்தாலும் சபைக்கு வந்து கர்த்தரோட இணையும் பொழுது, பரலோக தேவனோட இணையும் பொழுது, தேவ மகிமை உன் மேலே இறங்கி விடுதலையாக்கப்பட்டிருப்பா. அன்றைக்கி அந்த அம்மா எப்படி போயிருக்கோம்? ஒரு நாளும் நான் வானத்தை பார்த்ததே இல்லையே. ஒரு நாளும் இந்த பாருங்க, அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவளை நிமிர்ந்தின உடனே அவள் மேலானதை நோக்க ஆரம்பித்துட்டா. என்ன ஆரம்பிச்சிட்டா? மேலானது நோக்க. அவ மேலே பார்க்கவே முடியலங்க. ஆனால் இப்போ நிமிர்ந்ததுனால, கட்டு உடைந்ததுனால கீழானதை பார்க்கிறவளாய் அல்ல, மேலானதை பார்க்கிறவளாய் கர்த்தர் மாற்றினார். மேலானத. இதுதான் வசனம் சொல்லுதுல, நான் உன்னை விடுவிப்பேன். நடந்ததா? இங்க நடந்ததா? என்னத்தினால நடந்தது? நம்ம வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டோம். 1ஆம் தேதி பாஸ்டர் வாக்குத்தத்தத்தெல்லாம் அமைச்சிட்டார். என்ன அமைச்சிட்டாரு? நான் உன்னை விடுவிப்பேன்.